ஏடிபி ரைபோசைலேஷன் அதுவும் ஹிஸ்டோன் புரோட்டீன்ல எப்படி ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நிறைய ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம். ஸோ அதுல இது ஃபைனல் பார்ட் ஏடிபி ரைபோசைலேஷன். ஸோ இந்த ரைபோசைலேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ரிப்பேர் டேமேஜ் டிஎன்ஏ பண்றதுக்கும் அதுக்கப்புறம் சிக்னலிங் பாத்வேக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதை தவிர நம்ம பயாலஜிக்கல் மெட்டபாலிசம்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. லைக் எனர்ஜி மெட்டபாலிசம், லிபிட், குளுக்கோஸ் இதுக்கெல்லாம் ஹெல்ப்பாக இருக்கு. அது தவிர இம்யூனிட்டி அண்ட் இன்ஃப்ளமேஷனுக்கும் உதவி பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸாக இருக்குது இந்த ஏடிபி ரைபோசைலேஷன். ஓகே, இந்த ஏடிபி ரைபோசைலேஷன் இந்த வீடியோவில் ஹிஸ்டோனில் எப்படி ரைபோசைலேஷன் ஆகுது, ஸோ அதை எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஹிஸ்டோன் ஏடிபி ரைபோசைலேஷன் அப்படின்னா போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஏடிபி அப்படின்ற இந்த ஏடிபி ரைபோஸ் என்ன ஆகும்னா ஹிஸ்டோன் புரோட்டீன் கூட அடிஷன் ஆகுது, ஆட் ஆகுது. ஸோ இந்த அடிஷனை தான் போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்றோம். ஏன்னா ஒரு புரோட்டீன் எம்ஆர்என்ஏலேருந்து சிந்தசஸ் ஆன புரோட்டீன். ஸோ இந்த புரோட்டீனில் ஒரு மாடிஃபிகேஷன் நடக்குது ஆஃப்டர் டிரான்ஸ்லேஷன். அதனால தான் அதை போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த புரோட்டீனில் அதுவும் ஹிஸ்டோன் புரோட்டீனில் ஸ்பெசிஃபிக்காக H1H2Bல தான் வந்து இந்த மாடிஃபிகேஷன் நடக்குது. அதாவது இப்போ ஹிஸ்டோன் புரோட்டீன் ஆக்டோமர் இங்கே இருக்குது, அதை தவிர H1 லிங்கர் புரோட்டீனும் இங்கே இருக்குது. ஸோ இதை நியூக்ளியோசோம் அப்படின்றோம். இதுதான் டிஎன்ஏவை டைட்டாக ரேப் பண்ணுறதுக்கும் லூஸாக ரேப் பண்ணி இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் நடக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்குது. இந்த எல்லா ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ்லையும் மெயினாக அதனுடைய டெய்லையும் மாடிஃபிகேஷன் பண்ணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஹிஸ்டோன் 1 லிங்கர்லையும் ஹிஸ்டோன் 2Bலையும் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடியதாக இருக்குது. இந்த மாடிஃபிகேஷன் கோவேலண்ட், அதாவது லூஸாக இல்லாமல் டைட்டாக ஸ்ட்ராங் பாண்டிங் கொண்டதாகவும் இருக்கும். இது பாக்டீரியாவிலிருந்து ஹியூமன்ஸ் வரைக்கும் பார்க்க முடியும். ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக் ரெண்டு ஆர்கானிசம்லையும் பார்க்க முடியும். ஏடிபி ரைபோசைலேஷன் உடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இத்தனை வழியில் இருந்தாலும் நாம இப்போ பார்க்குறது ஹிஸ்டோன் மாடிஃபிகேஷன். இப்போ அதுதான் போஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம் அப்படின்னோம் இல்லையா. ஸோ இதில் அசிட்டைலேஷன், மீத்தைலேஷன், உபிக்யூட்டிலேஷன், பாஸ்போரிலேஷன் இது எல்லாமே இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனில் நடக்கும். ஸோ நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய டார்கெட் ப்ரோட்டீன் எது அப்படின்னா ஹிஸ்டோன். ஸோ இந்த ப்ரோட்டீனில் நடக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் எய்தர் டிஎன்ஏ டேமேஜ்க்கு ஹெல்ப் பண்ணலாம், டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். இந்த ரைபோசைலேஷன் சைக்கிளில் பார்த்தோம் அப்படின்னா இது எதை யூஸ் பண்ணி ரைபோசைலேட் பண்ணுது அப்படின்னா என்ஏடி. ஸோ இந்த என்ஏடியை வந்து ரைபோசைலேட் பண்ணும்போது ஒன்று மோனோ ஏடிபி ரைபோசைலேஷன் மூலியமாக சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம், ஆர் பாலை ஏடிபி ரைபோசைலேஷன் மூலியமாகவும் சில ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதே ரிவர்சிபிள் ஆகும். இப்போது இந்த ஏடிபி ரிமூவல் ஆகி இங்கே வந்து ப்ரோட்டீன்ஸும் ரிமூவல் ஆகிற ப்ராசஸும் இங்கே பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ராசஸ், இந்த அடிஷன் ஆஃப் ஏடிபி ரைபோசைலேஷன்னால நம்மளுக்கு என்னென்ன இங்கே சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா இந்த கார்டியக் ரீமாடலிங் பார்க்க முடியுது. ஸோ மசில் நர்வஸ் சிஸ்டம்லையும் வந்து இது ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏடிபி ரைபோசைலேஷனில் ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னா ஸோ அது வந்து லீட் டு டிசீஸ் இன்க்ளூடிங் டியூமர், ஸோ கேன்சர் இது எல்லாத்துக்கும் லீட் பண்ணுறதுனால இதனுடைய ஃபர்தர் ரிசர்ச் ஸ்டடி மூலியமாக ஸோ இந்த டிசீஸை வந்து நம்ம சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏடிபி ரைபோசைலேஷன் எப்படி நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மெயினாக என்ஏடி ப்ளஸ்ல இருந்து தான் நம்மளுக்கு இந்த ஏடிபி ரைபோசைலேஷன் டார்கெட் ப்ரோட்டீனோட சேருது அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்ஏடி அப்படின்றது நிக்கோடைன் அமைட் அடினைன் டைநியூக்ளியோடைட். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு டார்கெட் ப்ரோட்டீன் உடைய இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை தான் நம்ம ஏடிபி ரைபோசைலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா பிஆர்பி அப்படின்ற ஏடிபி ரைபோசைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ ஃபார்மர், அதாவது முன்னாடி பிஆர்பி அப்படின்றது இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா டிப்தீரியா டாக்ஸின் லைக் ஏடிபி ரைபோசைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் இந்த என்சைம் ஸோ அண்ட் ரிலீஸ் ஆஃப் நிக்கோட்டினமைன். ஸோ நிக்கோட்டினமைட் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குது அப்படின்னா டார்கெட் ப்ரோட்டீனும் இந்த ஏடிபி ரைபோசைலேஷனும் சேர்ந்து நம்மளுக்கு ஏடிபிஆர் கிடைக்குது. கரெக்டாக ஹிஸ்டோனில் எந்த டார்கெட் சைட்டை வந்து அடையும் அப்படின்னா இப்போ இந்த ப்ரோட்டீனில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்களில் ஒன்றான ஏதோ ஒன்று, ஆர் லைசின் ஆர் ஆர்ஜினைன் ஆர் குளுட்டாமைன், ஆஸ்பார்ஜின், செரைன். ஸோ இதில் ஏதோ ஒரு அமினோ ஆசிட்ல வந்து அட்டாச் ஆகும். இதுதான் டார்கெட் சைட் இந்த ப்ரோட்டீனில். ஸோ இந்த டார்கெட் சைட்டில் அட்டாச் ஆனது ரிவர்சிபிள் ப்ராசஸாகவும் நடக்கும். ஸோ ஒன்ஸ் ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா ரிவர்சிபிள் ப்ராசஸ் எதன் மூலயமா நடக்குது அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஏடிபி ரைபோசைல் கிளைகோஹைட்ரோலேசஸ். எது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிபிஆர் அப்படின்ற அடினோசைன் டைபாஸ்பேட் ரைபோஸ். ஸோ இப்படி ரிமூவ் பண்ணி இந்த ப்ரோட்டீனையும் ரிலீஸ் பண்ணிடும். இப்படி ஆகக்கூடிய இந்த அடிஷன் அண்ட் ரிமூவலை என்ன சொல்கிறோம் அப்படின்னா அடிஷனை நம்ம ரைட்டர்ஸ் அப்படின்றோம். ஸோ டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்டோன் டெய்லில் மாடிஃபை ஆகக்கூடியதை ரைட்டர்ஸ் அப்படின்றோம். ஸோ இங்கே அடினோசைன் டைபாஸ்பேட் எங்கே வந்து அட்டாச் ஆகுது
இந்த அடிஷன் ரைட்டர்ஸ் அப்படின்றோம். இது வித் ஹெல்ப் ஆஃப் இந்த என்சைம்ஸ் மூலியமா நடக்குது, லைக் ஏடிபி ரைபோசைல் டிரான்ஸ்ஃபரேஸ். ஸோ அதே மாதிரி பாஸ்போரிலேஷன், உபிக்யூட்டினேஷன், மீத்தைலேஷன், அசிட்டிலேஷனும் இதே மாதிரி ஒரு அடிஷன் வந்து நடக்குது. அப்போ இங்கே சில சேஞ்சஸ் நடக்குது. அதே போல இந்த ரைட்டர்ஸை நீக்கணும் அப்படின்னா அதுக்கு எரேசர்ஸ் தேவைப்படும். ஸோ இதில் எரேசர்ஸ் என்ன அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் என்சைம் மூலயமா தான் இது எரேசரை ஆக்ட் பண்ணும். ஸோ இதில் வரக்கூடிய எரேசர்ஸ் வந்து ஏடிபி ரைபோசைல் ஹைட்ரேசஸ். பாஸ்படேஸ் உபிக்யூட்னே ரிமூவ் பண்ணுறதுக்கும் அப்புறம் மீத்தலேஷன் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த எரேசர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே போல் ரீடர்ஸ் ஆகவும் சில என்சைம்ஸ் வந்து ஆக்ட் பண்ணுது. ஸோ அதை ப்ரோமோ, குரோமோ, டியூடர், அதுக்கப்புறம் மேக்ரோடொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நமக்கு ஏடிபி ரைபோசலைசேஷனை ரீட் பண்ணக்கூடிய ரீடர் எது அப்படின்னா மேக்ரோடொமைன் ரீடர். இந்த ஏடிபி ரைபோசைலேஷன் பற்றி ஷார்ட்டாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.